வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற திருவள்ளுவர் தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் திருவள்ளுவர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு, அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன், வாரிய தலைவர்கள் வையாபுரி மணிகண்டன், மதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் திராவிடர் கழகம் சார்பில் வீரமணியும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று அரியாங்குப்பம் தொகுதியில் நடைபெற்ற திருவள்ளுவர் தின விழாவில் தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், சிவபாலன், துணை செயலாளர் VJ லோகு, இணை கழக செயலாளர் தண்டபாணி, துணை செயலாளர் சக்திவேல், முன்னாள் கவுன்சிலர் வீரசெல்வம் மற்றும் நிர்வாகிகள் நோனாங்குப்பத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை கூனிச்சம்பட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் பெண்கள் பாரம்பரிய முறைப்படி பொங்கலிட்டு விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவை திருக்கனூரை அடுத்த கூனிச்சம்பட்டு ஐயனாரப்பன் கோவில் தெருவில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் மண்ணாடிப்பட்டு முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் குமார் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி மண் பானையில் பொங்கலிட்டு விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். கூனிச்சம்பட்டு முன்னாள் கவுன்சிலர் பாலகிருஷ்ணன், முன்னாள் தொகுதி செயலாளர் சண்முகம் ஆகியோர் வரவேற்று பேசிய விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி, அவைத் தலைவர் சுப்பராயன், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம், ஏம்பலம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர் இளங்கோ உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். விழாவில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார், தொகுதி செயலாளர் செந்தில்குமார், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ராஜாராமன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் கலைமணி, செந்தில்வேலன் ஆகியோர் பங்கேற்று அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல், கரும்பு வழங்கி சாதி மத பேதமின்றி சமத்துவ விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கூனிச்சம்பட்டு திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆணைப்படி, கழக பொருளாளர் அண்ணன் தளபதியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தை திங்கள் முதல் நாள் தமிழர் புத்தாண்டு சமத்துவ பொங்கல் மிகச் சிறப்பான முறையிலே மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி கூனிச்சம்பட்டு கிராமத்தில் தலைமை கழக நிர்வாகிகள், புதுச்சேரி மாநில அனைத்து அணியைச் சார்ந்த பொறுப்பாளர்கள், தொகுதி செயலாளர்கள், கூனிச்சம்பட்டு மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் கழக பொறுப்பாளர்கள் அனைவரும், கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டு மிகச் சிறப்போடு சீரோடு சமத்துவ பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உழைப்பே உயர்வு, உழைப்பே செல்வம், உழைப்பின்றி உலகு இல்லை என்ற உழைப்பின் உன்னதமான பலனை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு விழா இந்த பொங்கல் திருவிழா. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வரி தமிழர்களுக்கு நம்பிக்கை விடியலாகும். எனவே இத்தகைய உழைப்பின் பெருமையை உணர்த்துகின்ற இந்த திருவிழாவில் மட்டிலா மகிழ்ச்சியோடும் மனம் நிறைந்த எழுச்சியோடும் இன்று சமத்துவ பொங்கல் மிகச் சிறப்பான முறையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் கூனிச்சம்பட்டு கிராமத்தில் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாநிலம் முழுவதும் இன்று சமத்துவ பொங்கல் மிகச் சிறப்பான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. புதுவையில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு கலால்துறை உத்தரவுப்படி கல், சாராயம் மற்றும் மதுபான கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. புதுவையில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு கல், சாராயம் உள்ளிட்ட அனைத்து மதுபான கடைகளையும் மூட வேண்டும் என்று கலால்துறை உத்தரவிட்டிருந்தது. மேலும் இதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள கல், சாராயம் உள்ளிட்ட அனைத்து மதுபான கடைகள் மற்றும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. அதேபோன்று மீன், ஆடு, கோழி, இறைச்சி கடைகளையும் மூட வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இன்று மாட்டுப் பொங்கல் என்பதால் மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகள் சில மூடப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டிருந்தது. விழாவினை முன்னிட்டு மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது.
புதுவை கால்பந்து கழகம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கால்பந்து போட்டியினை கழகத் தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுவை நெல்லித்தோப்பு ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கால்பந்து கழகம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு அணிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கால்பந்து கழக தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் பங்கேற்று சிறப்புரையாற்றி வீரர்களை வாழ்த்தி போட்டியினை துவக்கி வைத்தார். பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 6 அணியினர் பங்கேற்று விளையாடிய போட்டியில் முன்னாள் கால்பந்து வீரர்கள் டேவிட், சுந்தரமூர்த்தி ஆகியோர் பங்கேற்று வழி நடத்தினர். போட்டிக்கான ஏற்பாடுகளை கால்பந்து கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். போட்டியினை தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் விளையாட்டு வீரர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை பண்டசோழநல்லூரில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதி பண்டசோழநல்லூர் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஏவி சுப்பிரமணியன் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார். விழாவில் ஜாதி, மத, இன வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று புதுப்பானையில் பொங்கலிட்டு சிறப்பு பூஜை செய்து அனைவருக்கும் பொங்கல் மற்றும் கரும்பு வழங்கி விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு ஏகேடி ஆறுமுகம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, துணைத் தலைவர் சரவணன், பொதுச் செயலாளர் முத்துக்குமாரசாமி, துணை செயலாளர்கள் கோபி, செந்தில், சக்திவேல், உறுப்பினர் செயலர்கள் சக்திவேல், சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த கிராமத்தை முதலாக தேர்வு செய்ததற்காக நாம் பாராட்ட வேண்டும். பாண்டிச்சேரியின் மேற்கே கடைசியிலே நெட்டப்பாக்கம் தொகுதியிலே இருக்கின்ற இந்த அருமையான கிராமத்திலே நல்ல ஒரு திடலிலே ரம்மியமான மாலை பொழுதிலே ஊர் பெரியவர்களையும் அழைத்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து முன்னுதாரணமாக நீங்கள் செய்து காண்பித்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களை திரும்பவும் நான் பாராட்டுகின்றேன். புதுவை கிருஷ்ணா நகர் குழந்தை இயேசு ஆலய பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ஆனந்த தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். புதுவை கிருஷ்ணா நகர் விரிவு சாதனா நகரில் உள்ள குழந்தை இயேசு ஆலய பெருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் திருப்பலியும் சிறு தேர்பவனியும் நடைபெற்று வருகிறது. அதன்படி முக்கிய விழாவான பெருவிழாவினை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலியும் தொடர்ந்து மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் குழந்தை இயேசுவின் ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற்றது. விழாவில் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ஜார்ஜ் தலைமையில் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை உருளையன்பேட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா பங்கேற்று சிறப்பித்தார். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகம் உருளையன்பேட்டை கிளை சார்பில் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தைப்பொங்கல், தமிழ் புத்தாண்டு, திருவள்ளுவர் தினம் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் இளைஞரணி தலைவர் சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று திருவள்ளுவர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் சமத்துவ பொங்கல் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, மாநில துணை அமைப்பாளர் ராஜாராமன், மகளிர் பிரச்சார அணி செயலாளர் நளினி சாரங்கன், பொதுக்குழு உறுப்பினர் தைரியநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் இலக்கிய அணி அமைப்பாளர் குமாரசுப்பிரமணி, இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், தொகுதி செயலாளர் ஆறுமுகம், மதி, சக்திவேல், வேலவன், செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பத்தில் உள்ள அவரது சிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில செயலாளர் அனந்தராமன் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளுவர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நோனாங்குப்பத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாநில செயலாளர் ஆனந்தராமன் தலைமையில் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி, மாநில செயலாளர் ஞானசேகரன், துணை செயலாளர்கள் ஜெயபால், ரவி, இளைஞரணி துணை செயலாளர் மூர்த்தி, மணவெளி தொகுதி தலைவர் வாழுமுனி மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று அரியாங்குப்பத்தில் திருவள்ளுவர் இளைஞர் நல நற்பணி இயக்கம் சார்பில் திருவள்ளுவரின் திருவுருவ படத்திற்கு இயக்க கௌரவ தலைவர் அசோக்ராஜ், மாநில தலைவர் நடராஜன், துணைத் தலைவர் சிவசங்கரன், செயலாளர் தங்கமூர்த்தி, துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மற்றும் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர். புதுவை மீனவர் ஐக்கிய முன்னணியின் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
புதுவை மீனவர் ஐக்கிய முன்னணியின் கலந்தாய்வு கூட்டம் நிறுவன தலைவர் அப்பாராஜ் தலைமையில் பொன் ராஜேந்திரன், மங்கையர் செல்வன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் மைக்கேல் பெர்னாண்டோ, தலைமை ஆலோசகர் முத்து குணசேகரன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய கூட்டத்தில் மீனவர் ஐக்கிய முன்னணியின் புதுவை மாநில தலைவராக பொன் ராஜேந்திரன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து மீனவ அமைப்புகளையும் ஒரு அமைப்பின் கீழ் கொண்டுவர வேண்டும், மீனவர் சமுதாயத்திற்கு எதிராக தொடர்ந்து இழைக்கப்படும் கொடுமைகளை எதிர்த்து போராடுவது, புதுவை மாநில பொறுப்புகளை புதுவை தலைவர் பொன் ராஜேந்திரன் செய்திட அதிகாரம் அளிப்பது என்பது போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை பேருந்து நிலையத்திற்கு விழா ஒன்றில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் ரங்கசாமியை நடைபாதை வியாபாரிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு கழிப்பிட வசதி செய்து கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். புதுவை பேருந்து நிலையத்திற்கு திருவள்ளுவர் தின விழாவில் பங்கேற்க முதல்வர் ரங்கசாமி வந்தார். அப்போது பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் அவரை முற்றுகையிட்டு பேருந்து நிலையத்தின் மையத்தில் இருந்த சிறுநீர் கழிப்பிடத்தை அகற்றியும் அங்கு பலர் சிறுநீர் கழிப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார கேடு விளைவதால் கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் ஆட்டோ ஸ்டாண்டிற்கு மேல் கூரை அமைத்து தரும்படியும் வேண்டுகோள் விடுத்தனர். அதனை கேட்ட முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து துரித நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுவை பாரதிபுரம் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் மகர ஜோதி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுவை பாரதிபுரம் கோவிந்த சாலையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் பிரம்மோற்சவம் மற்றும் மண்டல பூஜை நடத்தப்பட்டு அதன் தொடர்ச்சியாக மகர ஜோதி விழா நடைபெற்றது. மகர சங்கராந்தியை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் ஐயப்பனுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற மகர ஜோதி காட்சியில் திரளான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று ஜோதி தரிசனத்தை கண்டு வழிபட்டனர். பின்னர் மகா தீபாராதனையும் அன்னதானமும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவை ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.